அதிகாரம் 76 பொருள் செயல்வகை. குறள் 751. பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். விளக்கம். மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கத்தக்கவர்களாக மாற்றுவது செல்வம் ஒன்றே. அத்தகைய செல்வத்தைத் தவிர உலகில் ஒருவரை ஒரு பொருட்டாக செய்யக்கூடிய வேறு பொருள் எதுவுமில்லை. அதாவது தகுதியற்ற ஒருவன் செல்வந்தனாகிவிட்டால் உலகம் அவனை தகுதியுள்ளவனாக கருதி மதிக்கும். மகாபாரதம். யஸ்ய அர்த்தஸ்தஸ்ய மித்ராணி யஸ்ய அர்த்தஸ்தஸ்ய பாந்தவாக யஸ்ய அர்த்தஸ்தஸ்ய லோகே ஸ்வஜனதா யஸ்ய அர்த்தஸ்தஸ்ய ஜீவிதம். விளக்கம். எவனிடம் செல்வம் இருக்கிறதோ அவனுக்கே நண்பர்களுண்டு, அவனுக்கே உறவினர்களுண்டு. செல்வம் உள்ளவனே உலகில் சிறந்த மனிதனாக கருதப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையே பயனுள்ள வாழ்க்கை என்று உலகம் புகழும். செல்வமில்லாதவன் அறிஞனாக இருந்தாலும் உலகம் அவனை மதிக்காது. மனுஸ்மிருதி. அர்த்தமூலோஹி லோகோயம் வித்யா அபி அர்த்த சமாஸ்ருதா தஸ்மாத் அர்த்தம் பிரயத்னேன சாதயேத் தர்மசம்மதம். விளக்கம். இந்த உலகம் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது. கல்வி கூட செல்வத்தைச் சார்ந்தே வளர்கிறது. செல்வம் ஒருவனுக்கு சமூகத்தில் அதிகாரத்தையும் மரியாதையையும் பெற்றுத்தருகிறது. எனவே தர்மமான வழியில் செல்வத்தை சேர்ப்பதே ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 751 உள்ள பொருளல்லவரை பொருளாகச் செய்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் புருஷார்த்தங்கள், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு மற்றும் லக்ஷ்மி கடாக்ஷம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அர்த்த புருஷார்த்தம். சனாதன தர்மம் வாழ்க்கையின் 4 குறிக்கோள்களில் செல்வத்தை இரண்டாவதாக வைத்திருக்கிறது. பொருள் இல்லாமல் அறம் செய்ய முடியாது, இன்பம் அனுபவிக்க முடியாது. லக்ஷ்மி தத்துவம். மகாலட்சுமியின் அருள் பெற்றவனை உலகம் ஸ்ரீமான் என்று அழைக்கும். அவனிடம் நற்குணங்கள் குறைவாக இருந்தாலும் அவனது செல்வம் அவனை தேஜசுள்ளவனாக காட்டும். சர்வே குணாக காஞ்சன மாஸ்ரயந்தி என்பது ஆதிசங்கரர் போன்ற பெரியோர்கள் சுட்டிக்காட்டிய கசப்பான உண்மை. தர்மமும் பொருளும். வறுமை ஒருவனின் புத்தியை கெடுக்கும். தரித்திரதோஷோ குணராசினி. செல்வம் வந்தவுடன் ஒருவன் அறிவுடையவனாகத் தோன்றுவதும் செல்வம் போனவுடன் அதே ஆள் அறிவற்றவனாகத் தெரிவதும் உலக இயல்பு. இதை உணர்ந்து தர்ம வழியில் செல்வத்தை சேர்க்க சொல்கிறது சனாதனம். சமூக அதிகாரம். யாகங்கள் செய்யவும் தானங்கள் செய்யவும் செல்வம் அவசியம். இத்தகைய நற்காரியங்களை செய்வதன் மூலம் ஒருவன் சமூகத்தில் பொருளுடையவன், அதாவது மதிப்புமிக்கவனாகிறான். குறள் 752. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. விளக்கம். பொருள் இல்லாத ஏழைகளை அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் எல்லாரும் இகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் செல்வம் உடையவர்களை அவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் எல்லாரும் புகழ்ந்து பாராட்டுவார்கள். மகாபாரதம். தரித்ரிதா சமஸ்த துக்க மூலம் அவமான காரணம். அர்த்தவான் ஹி லோகே அஸ்மின் ஜீவதி ந மிருதோயதா. விளக்கம். வறுமை என்பது எல்லா துயரங்களுக்கும் மூலம், அதுவே அவமானத்திற்கும், அதாவது அவமான காரணத்திற்கும் அடிப்படை. பொருள் உள்ளவன் மட்டுமே இவ்வுலகில் உயிருடன் வாழ்பவனாக கருதப்படுகிறான். பொருள் இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனுக்குச் சமமாகவே சமூகத்தால் நடத்தப்படுவான். மனுஸ்மிருதி. அதனேன ந காரியம் ஸ்யாத் தர்ம காரியம் அபி த்விஜ யதா சக்திமதா லோகே சர்வ அர்த்தாக சம்பிரசாதிதா. விளக்கம். பொருள் இல்லாதவனால் தர்ம காரியங்களை கூட செய்ய முடியாது. வலிமை உடையவன், அதாவது செல்வந்தன் மட்டுமே இவ்வுலகில் எல்லா பொருள்களையும் சாதிக்கிறான். செல்வம் ஒருவனுக்கு பாதுகாப்பையும் மரியாதையையும் தருகிறது. அது இல்லாதவன் சமூகத்தின் ஏளனத்திற்கு ஆளாகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 752 உள்ள எள்ளுதல், அதாவது இகழ்ச்சி, மற்றும் சிறப்பு, அதாவது மரியாதை ஆகிய கருத்துகள் சனாதன தர்மத்தின் அர்த்த சாஸ்திரம் மற்றும் கர்ம வினைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. தாரித்ரியம், அதாவது வறுமை. சனாதன மரபில் வறுமை என்பது ஒரு கொடிய நோயாக கருதப்படுகிறது. தாரித்ரிய துக்கம்.
இது ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை அழிப்பதோடு பிறருடைய இகழ்ச்சிக்கு அவனை ஆளாக்குகிறது. அர்த்த சித்தி. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற வள்ளுவத்தின் கருத்தே சனாதனத்திலும் ஒலிக்கிறது. ஒருவன் தானம் வழங்கவோ வேள்வி செய்யவோ பொருள் தேவை. அத்தகைய புண்ணிய காரியம் செய்ய முடியாதவனை சமூகம் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. யதா ராஜா ததா பிரஜா. சமூகத்தில் செல்வாக்கு உள்ளவர்களை பின்பற்றுவதே மக்களின் இயல்பு. செல்வந்தர்களிடம் மக்கள் அதிகாரத்தையும் வசதிகளையும் எதிர்பார்ப்பதால் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். குணமும் பொருளும். பாஷாணத்தில் உள்ள நச்சுத்தன்மை போல ஏழையிடம் உள்ள நற்பண்புகளை உலகம் கவனிப்பதில்லை. ஆனால் செல்வத்தின் பிரகாசம் செல்வந்தனின் குறைகளை மறைத்து அவனை குணவான் போல காட்டுகிறது. இதனை உணர்ந்தே நியாயமான வழியில் பொருள் ஈட்டு என்கிறது சனாதனம். குறள் 753. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளறுக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று. விளக்கம். செல்வம் என்பது அணையாத ஒரு விளக்கை போன்றது. அது ஒருவன் விரும்பிய இடத்திற்கே சென்று அவனது பகை அல்லது வறுமை என்னும் இருளை அகற்றி நிலைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க உதவும். மகாபாரதம். அர்த்த தீபேன லோகோ அயம் சர்வதः சம்பிரகாசத்தே யதா தமः பிரணாஷாய தீபகத் வர்த்ததே நிருப. விளக்கம். மன்னனே, செல்வம் என்னும் தீபத்தினால், அர்த்த தீபம் என்னும் தீபத்தினால் இந்த உலகம் எங்கும் பிரகாசிக்கிறது. இருளை போக்குவதற்கு ஒரு விளக்கு எப்படி தேவையோ அதுபோல வாழ்க்கையில் வரும் தடைகள், வறுமை மற்றும் பகை ஆகிய இருளை போக்க செல்வம் எனும் ஒளி அவசியம். செல்வம் உள்ளவனுக்கு எவ்விடத்திலும் தடை இருக்காது. மனுஸ்மிருதி. அர்த்தாத் தர்மஹ பிரபவதி வித்யா சைவ ததா ஏவச்ச அத்வானமபி துர்க்கம் ச அர்த்தவான் சுக்கமஷ்ணுதே. விளக்கம். செல்வத்திலிருந்தே தர்மமும் கல்வியும் பெருகுகின்றன. கடினமான பாதைகளையும், அத்வானம் என்பது பாதை, கோட்டைகளையும், துர்க்கம் என்பது கோட்டை, செல்வம் உடையவன் மிக எளிதாக கடந்துவிடுவான். செல்வம் ஒருவனுக்கு பாதுகாப்பான ஒளியை தந்து அவனது பயணத்தை சுகமானதாக மாற்றும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 753 உள்ள பொய்யா விளக்கம் மற்றும் இருளறுக்கும் ஆகிய சொற்கள் சனாதன தர்மத்தின் அர்த்தம் மற்றும் லக்ஷ்மி தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. அர்த்த தீபம், வெல்த் ஆஸ் லைட். சனாதன மரபில் வறுமை என்பது இருளாக கருதப்படுகிறது. தீபாவளி போன்ற பண்டிகைகள் இருளை நீக்கி ஒளியை கொண்டாடுவது போல, செல்வம் என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் உள்ள இல்லாமை என்னும் இருளை நீக்குகிறது. சர்வத்ர கமனம், ஆக்சஸ் எவ்ரிவேர். ஏதாவது எண்ணிய தேயத்துச் சென்று என்றால் செல்வம் இருந்தால் அந்நிய நாடுகளிலும் பகைவரிடத்திலும் கூட ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். இது சனாதன அரசியல் தந்திரத்தில் தானம் என்ற உபாயத்தை குறிக்கிறது. லக்ஷ்மி கடாட்சம். மகாலட்சுமி இருக்கும் இடத்தில் அலக்ஷ்மி, மூதேவி அல்லது இருள் இருக்க முடியாது. செல்வம் சேரும்போது ஒருவனுக்கு அறிவும் சரஸ்வதியும் வீரமும் துர்க்கையும் துணை நிற்கின்றன. தர்ம மார்க்கம். இந்த விளக்கு பொய்யா விளக்கம் என்று அழைக்கப்பட காரணம் தர்மமான வழியில் ஈட்டப்பட்ட செல்வம் எப்போதும் கைவிடாது என்பதால்தான். அது ஒருவனது பரலோக பயணத்திற்கும் ஒளியூட்டும். குறள் 754. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். விளக்கம். பொருள் ஈட்டும் முறையை அறிந்து பிறருக்கு தீங்கு செய்யாமல் தீதின்றி சேர்த்த செல்வம் ஒருவனுக்கு அறத்தையும் தர்மம் தரும். அதோடு மாறாத இன்பத்தையும் மகிழ்ச்சி தரும். மகாபாரதம். நியாய ஆகத்தேன திரவ்யேன குர்யா தர்மம் மதந்திரிதः தத்ர அஸ்ய ஜாயதே ஸ்ரேயः காமశ్చைவ அபிவர்ததே. விளக்கம். நியாயமான வழியில் வந்த பொருளைக் கொண்டு நியாய ஆகத்தேன தர்மத்தை செய்பவன் மேன்மையடைகிறான். அத்தகைய செல்வமே அவனுக்கு தர்மத்தையும் ஸ்ரேயஸை தரும். மனநிறைவான இன்பத்தையும் காமம் ஒரே நேரத்தில் பெற்றுத்தருகிறது. அநீதியால் வரும் செல்வம் அழியும்போது துயரத்தையே மிச்சம் வைக்கும். மனுஸ்மிருதி. அத்ரோஹேன ஏவ பூதானாம் அல்பத்ரவ்யேன வா புனः தர்ம அர்த்த காம சித்தியர்த்வம் ஜீவேத் ஸ்நாதக விரதி. விளக்கம். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் அத்ரோஹேன தர்ம நெறிப்படி ஈட்டும் செல்வம் சிறிதாக இருந்தாலும் அது தர்மம், தர்மா, பொருள், அர்த்தா, இன்பம், காமா ஆகிய மூன்றையும் ஒருவனுக்கு சித்தியடையச் செய்யும்.
தீய வழியில் ஈட்டும் பெரும் செல்வம் இன்பத்தை தராது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 754 உள்ள திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் புருஷார்த்த சமநிலை மற்றும் சுத்த அர்த்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தர்ம அர்த்த காமா த ட்ரிபிள் கோல். சனாதன தர்மத்தில் தர்மம் அரண், அர்த்தம் பொருள், காமம் இன்பம் ஆகிய மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. தர்ம வழியில் பொருள் ஈட்டினால் மட்டுமே அது நிலையான இன்பத்தை தரும். வஞ்சகமாக ஈட்டும் பொருள் மன அமைதியை குலைக்கும். அஹிம்சா மற்றும் பொருள். தீதின்றி, பிறருக்கு தீங்கு செய்யாமல் என்பது சனாதனத்தின் அஹிம்சா தத்துவத்தை குறிக்கிறது. ஒருவருடைய கண்ணீரில் ஈட்டப்படும் செல்வம் சாபத்தைத்தான் தரும். மாறாக அறவழியில் ஈட்டும் செல்வம் லக்ஷ்மி கடாட்சமாக மாறி இன்பத்தை தரும். கர்ம பலன். தவறான வழியில் பணம் சம்பாதித்தால் அது பாப கர்மாவாக மாறி பின்னாளில் துன்பத்தை தரும். நல்வழியில் சம்பாதிப்பது புண்ணிய கர்மாவாக மாறி மறுமையிலும் அரண், இம்மையிலும் இன்பம் துணை நிற்கும். பரிசுத்தம். பொருள் என்பது வெறும் காகிதமோ உலோகமோ அல்ல. அது ஈட்டப்பட்ட முறையின் அதிர்வுகளை கொண்டது. பவித்திரமான பொருள் மட்டுமே யாகங்களுக்கும் தானங்களுக்கும் தகுதியானது. குறள் 755. அருளடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். விளக்கம். மற்றவர்கள் மேல் காட்டும் கருணையும் அருள், சுற்றத்தார் மேல் காட்டும் பற்றும் அன்பு இல்லாமல் பிறரை வருத்தி தீய வழியில் ஈட்டப்படும் செல்வத்தை பெற்றுக்கொள்ளாமல் புல்லார் அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். புரளவிடல். மகாபாரதம். யதர்மதஹ சமாதத்தம் யச்ச அப்யகுணவத்தனம் தத் சர்வம் த்யஜயேத் வித்வான் அசுச்சித்வாத் விசேஷதஹ. விளக்கம். தர்மத்திற்கு புறம்பான வழியில் அதர்மதஹ திரட்டப்பட்ட செல்வமும் நற்பண்புகள் இல்லாத வழியில் வந்த பொருளும் அசுத்தமானவை. அறிஞர்கள் அத்தகைய செல்வத்தை ஒருபோதும் தொடமாட்டார்கள். அது கையில் ஒட்டியிருக்கும் அழுக்கை போன்றது. அதை தூக்கி எறிவதே மேலானது. மனுஸ்மிருதி. அதர்ம அனீன யத்வித்தம் சமாகர்ஷதி மானவஹ ந தத் பலதி லோகே அஸ்மின் சமூலம் ச வினஷ்யதி. விளக்கம். ஒருவன் அதர்மமான வழியில் எவ்வளவு பெரிய செல்வத்தை சேர்த்தாலும் அது இவ்வுலகில் அவனுக்கு பலன் தராது. அந்த செல்வம் அவனது குலத்தையே வேரோடு அழித்துவிடும். சமூலம் வினஷ்யதி. எனவே இரக்கமற்ற முறையில் வரும் செல்வத்தை நஞ்சு, விஷம் என்று கருதி விலக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 755 உள்ள அன்பும் அருளும் வாரா பொருள் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அர்த்த சுத்தி மற்றும் அதர்ம நாசம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அன்பும் அருளும். கம்பேஷன் அண்ட் எம்பதி. சனாதனம் பூததயை, அதாவது அனைத்து உயிர்களிடமும் கருணை என்பதை தர்மத்தின் முதற்படியாக கூறுகிறது. ஒருவருடைய கண்ணீரில் விளையும் செல்வம் இராட்சச தன்மையுடையது. அத்தகைய செல்வம் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும். புல்லார் புரளவிடல். இது அஸ்தேயம், அதாவது திருடாமை, அநியாயமாக பறிக்காமை என்ற கொள்கையோடு ஒத்துப்போகிறது. அநீதியான செல்வம் ஒருவனை நரகத்திற்கு, அதாவது துயரத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதால் அதை ஸ்வீகரிக்கக்கூடாது. கர்மவினை. பிறரை துன்புறுத்தி பொருள் சேர்த்தால் அந்த துன்பத்தின் பாப கர்மம் அந்த பொருளோடு வந்து சேரும். அந்த பணத்தை செலவழிக்கும்போது அது நிம்மதியை கெடுக்கும். சுத்தமான லக்ஷ்மி. சனாதன மரபில் செல்வம் என்பது மகாலட்சுமி. ஆனால் அநீதியான செல்வம் ஜேஷ்டாதேவி, அதாவது மூதேவி என்று அழைக்கப்படுகிறது. ஜேஷ்டாதேவி இருக்கும் இடத்தில் சச்சரவுகளும் அழிவுமே மிச்சமாகும். குறள் 756. உறுபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார்த்து தெரு பொருளும் வேந்தன் பொருள். விளக்கம். உரிமையாளர் இல்லாமல் தானாக வந்து சேர்ந்த பொருளும் புதையல் போன்றவை, சுங்க வரியாக வரும் பொருளும், தன் பகைவரை வென்று திரையாகப் பெறும் பொருளும் ஆகிய இவையே அரசுக்குரிய செல்வங்களாகும். மகாபாரதம். ஷுல்க ஆதாயாக ததா தண்டாக நிதயக அஸ்வாமிகானிச்ச
ஜிதம் ஷத்ரு சகாஷாச்ச ராஜ்ஞः கோஷம் விவர்தயேத். விளக்கம். சுங்கவரி, சுல்க, குற்றங்களுக்கான தண்டத் தீர்வை, உரிமையாளர் இல்லாத நிதிகள், நிதயக அஸ்வாமிகானி, மற்றும் போரில் பகைவரிடமிருந்து வென்று பெறப்பட்ட செல்வம், இவை நான்கும் ஒரு மன்னனின் கருவூலத்தை கோஷம் பெருக்கும் முறையான வழிகளாகும். மனுஸ்மிருதி. நிதௌ லப்தேது ராஜ்ஞாது கிரஹீதவ்யோ அம்சகः சதா சுல்கம் ச விஜிதம் திரவ்யம் ராஜ்ஞः ஸ்வம் பாக்யம் முச்யதே. விளக்கம். மண்ணுக்குள் இருந்து எடுக்கப்படும் புதையல்களில் ஒரு பகுதியை அரசன் எடுத்துக்கொள்ள வேண்டும். வணிகர்களிடமிருந்து பெறப்படும் சுங்கவரியும் போரில் வெற்றி பெற்ற பின் பகைவரிடமிருந்து கொண்டுவரப்படும் செல்வமும் அரசனுடைய பாக்கியமாக கருதப்படுகிறது. இவை குடிமக்களை துன்புறுத்தாமல் வரும் வருவாயாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 756 உள்ள உருபொருள், உல்குபொருள், தெருபொருள் என்ற 3 பிரிவுகள் சனாதன தர்மத்தின் அர்த்தசாஸ்திர நிதி மேலாண்மையுடன் பின்வருமாறு இணைகிறது. உருபொருள். எஸ்டேட், ஃபவுண்ட் ப்ராப்பர்ட்டி. சனாதன மரபில் பூமி என்பது வசுந்தரா, செல்வத்தை சுமப்பவள். உரிமையாளர் இல்லாத பொருள் பூமிக்கு, அதாவது அரசுக்கு சொந்தம் என்பது நிதி விதான தர்மமாகும். இது எவருக்கும் தீங்கு செய்யாமல் கிடைக்கும் வருவாய். உல்குபொருள். கஸ்டம்ஸ், டாக்ஸ். சுல்கம் என்பது வணிக பாதைகளை பாதுகாப்பதற்காக வசூலிக்கப்படும் நியாயமான வரி. இது சனாதன தர்மத்தில் ஷட்பாகம் என்ற கொள்கையின் ஒரு பகுதி. தெருபொருள். வார் பூட்டி, ட்ரிபியூட். பகைவரை அடக்கி பெறும் பொருள் பலி அல்லது திரை எனப்படும். ஒரு க்ஷத்ரியன் தர்மயுத்தம் செய்து பகைவனின் கர்வத்தை அடக்கி அவனது செல்வத்தை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவது வீர தர்மமாக கருதப்படுகிறது. கருவூல வலிமை. கோஷோஹி பூபதினாம் பிராணாக, கருவூலமே மன்னர்களின் உயிர் என்பது சனாதன நீதி. மக்களின் அடிப்படை வரி வருவாயை தாண்டி இந்த 3 வழிகளில் நிதி திரட்டுவது நாட்டுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். குறள் 757. அருளென்னும் அன்பின் குழவி, பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டு. விளக்கம். அன்பு என்னும் தாயால் ஈன்றெடுக்கப்பட்ட அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்புத் தாயால், அதாவது செவிலித்தாயால் வளர்க்கப்பட்டால் மட்டுமே அது உலகில் நிலைத்து நிற்கும். அதாவது பொருள் இல்லை என்றால் ஒருவனால் அருட்செயல்களை செய்ய முடியாது. மகாபாரதம். தயையா சகிதோ தர்மः அர்த்தமூலः பிரவர்த்ததே நிரர்த்தகஸ்ய கிருபயா கிம்னு சக்கியம் சிகீர்ஷித்தும். விளக்கம். கருணையுடன் கூடிய தர்மம் நடைபெற வேண்டுமானால் அதற்கு செல்வம் அடிப்படையாகும். கையில் ஒரு காசு கூட இல்லாத ஏழை பிறர் மேல் கருணை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தாலும் அவனால் என்ன செய்ய முடியும்? அவனது எண்ணம் செயலாவதற்கு பொருள் அவசியம். மனுஸ்மிருதி. தர்ம மூலம் அர்த்தமிதி வித்யாத் பிரயத்னேன சாதயேத் யதா மாதா சிசும் ரக்ஷேத் ததா அர்த்தः தர்மவர்த்தகः. விளக்கம். தர்மத்தின் வேர் செல்வமாகும் என்பதை உணர்ந்து முயற்சியுடன் பொருள் ஈட்ட வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி காக்கிறாளோ அவ்வாறே செல்வம் ஒருவனுடைய தர்ம குணத்தை, அதாவது அருளை வளர்த்து பாதுகாக்கிறது. பொருள் இல்லையெனில் தர்மம் வாடிவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 757 உள்ள அன்பின் குழவி மற்றும் செல்வச் செவிலி என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் புருஷார்த்த பிணைப்பு மற்றும் தயை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தயை மற்றும் தானம். சனாதனத்தில் தயை என்பது மனதின் குணம். ஆனால் அந்த தயை தானமாக மாற வேண்டுமானால் கையில் பொருள் இருக்க வேண்டும். மனதின் ஈரம் அன்பென்றால் கையின் ஈரம் அருள். செவிலித்தாய், அதாவது வளர்ப்புத் தாய். பெற்ற தாயால் அருள் பிறந்தாலும் அதற்கு உணவளித்து வளர்ப்பது பொருள் என்னும் செவிலித்தாய்தான். சனாதன மரபில் அரசனை ஜனகர் என்பார்கள். ஏனெனில் அவன் தன் செல்வத்தால் மக்களை, அதாவது அருளை வளர்க்கிறான். அர்த்த புருஷார்த்தத்தின் அவசியம்.
அர்த்தாத் தர்மஹ, பொருளிலிருந்தே தர்மம் பிறக்கிறது. சுவாமி விவேகானந்தர் கூட பசித்த வயிறுகளுக்கு மதம் தேவையில்லை, சோறுதான் தேவை என்றார். அருளை பரப்பவும் ஆன்மீக பணிகளை செய்யவும் கூட செல்வம் கருவியாக தேவைப்படுகிறது. யோக க்ஷேமம், பிறருடைய நலனை கருதுவது யோகம், அதை காப்பது க்ஷேமம். இந்த இரண்டிற்கும் அர்த்தம் என்னும் பொருள் முதுகெலும்பாக இருக்கிறது. குறள் 758. குன்றியேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கைத் தொன்று உண்டாகச் செய்வான் வினை. விளக்கம். தன் கையில் தேவையான அளவு பொருள் வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை செய்யத் தொடங்குவது, ஒருவன் பாதுகாப்பான குன்றின் மேல் நின்று கொண்டு கீழே நடக்கும் யானைப்போரை காண்பதை போன்றது. யானைப்போர் ஆபத்தானது, ஆனால் குன்றின் மேலிருப்பவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுபோல பொருள் இருப்பவனுக்கு செயலில் வரும் தடைகளால் பாதிப்பிருக்காது. மகாபாரதம். யதா கஜம் கஜேன ஏவ பக்தம் திருஷ்ட்வா ந பீயதே ததா அர்த்தவான் சமாரம்பே ந பயம் விந்ததே நிருப. விளக்கம். மன்னனே, 2 யானைகள் போரிடும்போது ஒருவன் பாதுகாப்பான இடத்திலிருந்து அதை பார்த்தால் அவனுக்கு எப்படி பயம் இருக்காதோ, அதுபோல போதுமான செல்வமுடையவன் ஒரு பெரிய காரியத்தை தொடங்கும்போது வரும் இடையூறுகளைக் கண்டு அஞ்சமாட்டான். செல்வம் அவனுக்கு கவசமாக நின்று காக்கும். மனுஸ்மிருதி. சர்வ அர்த்தான் சனிதாய ஏவ காரியமாரபத்தே புதக அனிதானவதாம் லோகே சித்திஹி நைவஹி ஜாயத்தே. விளக்கம். அறிவாளி ஒருவன் காரியத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களை சேகரித்த பின்னரே செயலில் இறங்குவான். போதிய பொருளில்லாமல் காரியத்தை தொடங்குபவர்களுக்கு இவ்வுலகில் வெற்றி கிடைப்பதில்லை. கையில் பொருள் இருப்பது ஒருவனுக்கு எவ்வித சூழ்நிலையிலும் கலக்கமில்லாத உறுதியை தரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 758 உள்ள தன்கைத் தொன்று உண்டாகச் செய்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் யோகக்ஷேமம் மற்றும் யுத்த தந்திரத்துடன் பின்வருமாறு இணைகிறது. அபய நிலை, ஃபியர்லெஸ்னஸ். சனாதன தர்மம் அபயம் என்பதை ஒரு உயர்ந்த குணமாக சொல்கிறது. ஒருவன் கடனில்லாமல் சொந்த பணத்தில் ஒரு காரியத்தை செய்யும்போது அவனுக்கு மனோபலம் அதிகமாக இருக்கும். இதுவே அவனை வெற்றியை நோக்கி நகர்த்தும். யானை போர் உருவகம், தி எலஃபென்ட் வார். யானை போர் என்பது மிகப்பெரிய முதலீடு மற்றும் ரிஸ்க் கொண்ட காரியம். குன்றின் மேல் நிற்பது என்பது தற்காப்பு, செல்ஃப் புரொடெக்ஷன். நிதி மேலாண்மையில் இதை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்பார்கள். ஒரு ஆபத்தான தொழிலை செய்யும்போது கையில் கூடுதல் பணம் வைத்திருப்பது சனாதன வணிக தர்மம். அர்த்தசாஸ்திரம். கௌடில்யர் நிதி இல்லாமல் போர் புரியவோ நிர்வாகம் செய்யவோ முடியாது என்கிறார். கையில் பொருள் இருப்பது ஒரு அரசனுக்கு யானையை விட அதிக பலத்தை தரும். ஸ்திர புத்தி. தடைகள் வரும்போது கலங்காமல் இருப்பது, ஈக்வானிமிட்டி. கையில் காசிருந்தால் வரும் தடைகளை டெக்னிக்கலாக சரி செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும். குறள் 759. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதினிற் கூறியது இல். விளக்கம். செல்வத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒருவனுடைய பகைவரின் கர்வத்தை, அதாவது செருக்கை அடக்கக்கூடிய கூர்மையான ஆயுதம் எஃகு செல்வத்தைப் போல வேறொன்றுமில்லை. பணம் இருந்தால் பகைவனை எளிதாக பணிய வைக்கலாம் அல்லது அழித்துவிடலாம். மகாபாரதம். அர்த்தவான் சத்ருஜயினோ லோகே சர்வத்ர பூஜ்யதே ஷத்ராதபி கராளம் தத் அர்த்தரூபம் ஜயாவகம். விளக்கம். செல்வம் உள்ளவனே உலகில் பகைவரை வெல்பவனாகவும் எங்கும் மதிக்கப்படுபவனாகவும் இருக்கிறான். கையில் இருக்கும் வாளை விட ஒருவனிடம் இருக்கும் செல்வம் மிகவும் பயங்கரமானது. அது போர்க்களம் செல்லாமலேயே வெற்றியை தேடித்தரும். மனுஸ்மிருதி. சாம தான பேத தண்டைகு சாதயேத் சத்ருமுத்தமம் தானேன சர்வ அர்த்தாகு சித்தியந்தி தஸ்மாத் அர்த்தக பரம்பலம். விளக்கம். சாம தான பேத தண்டம் என்ற 4 முறைகளில் பகைவனை வெல்லலாம். இதில் தானம் என்னும் உபாயம் மிக சிறந்தது. செல்வத்தைக் கொண்டு எதையும் சாதிக்க முடியும். எனவே செல்வம் என்பது மற்ற எல்லா ஆயுதங்களையும் விட மேலான பலமாகும், பரம்பலம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 759 உள்ள செருணர் செருக்கருக்கும் எஃகு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அர்த்தசாஸ்திரம் மற்றும் சதுருபாயங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. தானம் என்னும் உபாயம், டெம்டேஷன் ஆர் கிஃப்ட். சனாதன நீதிப்படி பகைவனின் ஒற்றர்களை வளைப்பதற்கும் அவனது படையில் குழப்பத்தை உண்டாக்குவதற்கும் தானம் என்னும் லஞ்சம் அல்லது பரிசு ஒரு கூர்மையான ஆயுதமாக பயன்படுகிறது. இரத்தமை சிந்தாமல் போரை முடிக்க செல்வம் உதவும்.
அர்த்தபலம் எகனாமிக் பவர். எஃகு என்பது இரும்பாலான வாளை குறிக்கும். வாள் ஒரு வீரனைத்தான் கொல்லும், ஆனால் செல்வம் ஒரு பகைவனின் மொத்த அதிகாரத்தையும் அவனது கர்வத்தையும் வேரோடு அறுத்துவிடும். அர்த்தசாஸ்திரத்தின் அடிப்படை. கௌடில்யர் அதாவது சாணக்கியர் அர்த்த ஏவ பிரதானம் என்கிறார். செல்வம் இருந்தால் நல்ல படைகளை திரட்டலாம், கோட்டைகளை பலப்படுத்தலாம். இதன் மூலம் பகைவன் தானாகவே தன் கர்வத்தை இழப்பான். கர்மயோகம். தர்மத்தை காக்க ஒரு க்ஷத்ரியன் செல்வத்தை சேர்ப்பது அவன் கையில் இருக்கும் வில்லுக்கு இணையானது. குறள் 760. ஒன்பொருள் காழ்ப்பை ஏற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. விளக்கம். அறநெறி தவறாமல் ஒருமிக்க செல்வத்தை, அதாவது ஒன்பொருள் மிகுதியாக சேர்த்தவர்களுக்கு மற்ற அறமும் இன்பமும் ஆகிய இரண்டும் ஒரே காலத்தில் மிக எளிதாக கைகூடும் பொருள்களாகிவிடும். மகாபாரதம். அர்த்த மூலௌ ஹி தர்ம காமௌ இதி நிச்சயः அர்த்தேன சர்வகார்யாணி சித்யந்தி த்விஜசத்தமா. விளக்கம். தர்மமும் அதாவது அறமும் காமமும் அதாவது இன்பமும் செல்வத்தை அடிப்படையாக கொண்டவை என்பது உறுதி. செல்வம் ஒருவனிடம் பெருகிவிட்டால் அவன் செய்ய நினைக்கும் அனைத்து தர்ம காரியங்களும் அவன் அடைய விரும்பும் அனைத்து இன்பங்களும் தடையின்றி சித்தியாகும். செல்வம் என்பது மற்ற இரண்டையும் ஈர்க்கும் காந்தம் போன்றது. மனுஸ்மிருதி. தர்ம அர்த்தா உச்சியதே ஸ்ரேயः காம அர்த்தௌ தர்ம ஏவச்ச அர்த்த ஏவ இஹவா ஸ்ரேயः த்ரிவர்க்க இதி து ஸ்திதிஹி. விளக்கம். சிலர் தர்மத்தையும் பொருளையுமே மேலானது என்பர், சிலர் இன்பத்தையும் பொருளையுமே மேலானது என்பர். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றும் ஒன்றோடொன்று இணைந்தது. இதில் பொருள் ஒருவனிடம் வலுவாக இருந்தால் மற்ற இரண்டையும் அவன் எளிதில் தன்வசப்படுத்திக் கொள்வான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 760 உள்ள ஒன்பொருள் மற்றும் ஒருங்கு ஆகிய சொற்கள் சனாதன தர்மத்தின் திரிவர்க்க சாதனை எனும் தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. ஒன்பொருள் பியோர் வெல்த். சனாதனம் செல்வத்தை லக்ஷ்மி என்கிறது. இதில் சுபலக்ஷ்மி என்பது நேர்மையான வழியில் வந்த செல்வம். அந்த ஒளிமிக்க செல்வம், அதாவது ஒன்பொருள் இருக்கும் இடத்தில் மட்டுமே நிலைத்த புகழும் நிம்மதியும் இருக்கும். என்பொருள் ஈஸி டு அட்டைன். செல்வம் இருந்தால் தர்மம் செய்வதற்கு தடையில்லை, யாகம், தானம் போன்றவை. அதேபோல் செல்வம் இருந்தால் நல்வழியில் இன்பங்களை அனுபவிப்பதற்கும் தடையிருக்காது. எனவேதான் இவை எளிதில் கிடைக்கும் பொருள் எனப்படுகின்றன. ஒருங்கு சைமல்டேனியஸ் அச்சீவ்மெண்ட். சனாதன மரபில் ஒரு கிருஹஸ்தன் தன் கடமைகளை செய்ய பொருள் அவசியம். பொருள் இருந்தால் அவன் தன் தர்மத்தையும் ஆசைகளையும் ஒரே நேரத்தில், அதாவது ஒருங்கு, நிறைவேற்றிக் கொள்ள முடியும். கர்மயோகம். காழ்ப்ப இயற்றுதல் என்பது மிக உறுதியாக கடின உழைப்பால் செல்வத்தை சேர்ப்பதை குறிக்கிறது. இது பகவத்கீதை சொல்லும் நிஷ்காம கர்ம பலனை போன்றது. பலனை எதிர்பார்க்காமல் தர்மப்படி உழைப்பவனுக்கு தானாகவே எல்லாம் வந்து சேரும்.